வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவும் டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான நன்னாரி சர்பத் மற்றும் மசாலா சோடா எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறது லைக் ஆனியும் அழுத்தின்றுங்க. ஃபர்ஸ்ட் நன்னாரி சர்பத் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கிளாஸ் டம்ளர்ல நன்னாரி சர்பத் சிரப் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நன்னாரியை பொறுத்த வரைக்கும் இது உடலை குளிர்ச்சியா வச்சிருக்கக்கூடியது, பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது, அசிடிட்டி, ஸ்கின், பாடி பெயின், டைஜஷன் எல்லாத்துக்குமே நல்லது. லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துப்போம். இதுவும் உடலை குளிர்ச்சியா வச்சிருக்கக்கூடியது. 4 ஐஸ் கியூப்ஸை சேர்த்துக்கலாம். சோடாவை விட்டுக்கலாம். சோடாக்கு பதிலா நீங்க தண்ணி கூட விட்டு கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மளது சூப்பரா ரெடி ஆயிடுது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு கார்னிஷிங்க்கு லெமன் ஸ்லைஸை வச்சுலாம் நம்மளுடைய நன்னாரி சர்பத் சூப்பரா ரெடி ஆயிடுது. அடுத்தது மசாலா சோடா. அதுக்கு ஒரு கிளாஸ் டம்ளர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துப்போம். 1/4 ஸ்பூனுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு ட்ரையா வறுத்த சீரகத்தை பொடி பண்ணது சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துப்போம். 1/4 ஸ்பூனுக்கு சாட் மசாலா பொடியை சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு புதினா இலைகளை சேர்த்துலாம். ஐஸ் கியூப்ஸ் 4 சேர்த்துப்போம். சோடாவை விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்டும் டாப் கிளாஸா இருக்கும். இதுக்கு மேல கார்னிஷிங்க்கு லெமன் ஸ்லைஸை வச்சுட்டோம்னா புதினா இலைகளை சேர்த்துருவோம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.